மக்களால் நான், மக்களுக்காகவே நான். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை இராணுவ கட்டுக்கோப்போடு 30 ஆண்டுகள் கட்டி காத்த இரும்பு பெண்மணி, பெரியார், பேரறிஞர், புரட்சி தலைவரின் ஒட்டுமொத்த உருவமாய் திகழ்ந்து சமூக நீதி காத்த வீராங்கனை, புரட்சி தலைவரின் மறைவுக்கு பிறகு அதிமுகவின் தலைமையை ஏற்று தமிழக முதலமைச்சரானவர், பெண்கள் முன்னேற்றத்திற்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து தமிழகத்தில் 5 முறை முதலமைச்சராக இருந்த பெருமைக்கு சொந்தக்காரர், தமிழகத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் முதலமைச்சர், தமிழ்நாட்டின் முதல் பெண் எதிர்க்கட்சி தலைவர் என்ற பல்வேறு வரலாற்று சாதனைகளுக்கு சொந்தக்காரர். ஒரு தாய்க்குத்தானே தெரியும் தன் குழந்தைகளுக்கு என்ன வேண்டும் என்று. ஆம், 8 கோடி மக்களின் ஒற்றை தாயாக தமிழகத்தை கட்டி காத்த பொன்மனச் செல்வி புரட்சி தலைவியின் சாதனைகளை சொன்னால் ஆண்டு கணக்கில் காலம் பிடிக்கும். பெண்கள் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை அனைத்து சமூக பாதுகாப்புகளையும் கொடுத்தவர் புரட்சி தலைவி. எந்த ஆட்சியாளர்களும் நினைத்து கூட பார்க்க முடியாத பெண் குழந்தைகளுக்கு நாப்கின் வழங்கும் திட்டம் முதல் தாய்மார்கள் பாலூட்டும் அறை என்று கடைக்கோடி ஏழை பெண்களுக்காக அவர் பார்த்து செய்த சாதனைகள் ஏராளம். கல்வி, மருத்துவம், பெண்கள் முன்னேற்றம், பொருளாதார வளர்ச்சி, சமூக நீதி என்று பல்வேறு துறைகளில் சாதனைகளை படைத்தவர். புரட்சி தலைவியின் திட்டங்களை சர்வதேச அளவில் அரசியல் அறிவியல் ஆராய்ச்சிகளில் கூட ஆராய்வு கருப்பொருளாக இருக்கும் அளவுக்கு மக்களுக்கு தேவையான திட்டங்களை தேடி தேடி கண்டடைந்து நிகழ்த்தி காட்டியவர். இன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாடு சிறந்த மாநிலமாக விளங்குவதற்கு முழுமுதற் காரணமாக இருந்தவர் புரட்சி தலைவி அம்மா. இப்போது வந்து திமுகவினர் ஏதேதோ பொய் சொல்லி ஸ்டிக்கர் ஒட்டி கொள்ளலாம், ஆனால் ஆழ உற்று நோக்கினால் உண்மை விளங்கும். 69% இடஒதுக்கீடு முதல் உள்ளாட்சியில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு வரை சமூக நீதி காத்த பெரியாரின் ஒற்றை வாரிசு புரட்சி தலைவிதான். மறைந்தாலும் மக்கள் மனங்களில் இன்றும் நிறைந்திருக்கும் புரட்சி தலைவியின் பிறந்தநாள் இன்று. சோதனைகள் பல கடந்து சாதனைகள் படைத்த காவிய தலைவியின் வழியில் இன்று அவருடைய தலைமகனாய் வந்து கட்சியை கட்டுக்கோப்பாக நடத்துவது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் உரிமைகளை மீட்க போராடி கொண்டிருக்கிறார் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி. புரட்சி தலைவியின் கொள்கைகளை, கனவுகளை மக்களின் நலத்திட்டங்களாக கொடுப்பதிலும் சரி, மக்களுக்காக அரசை எதிர்த்து போராடுவதிலும் சரி, அம்மாவின் வாரிசாக நிலைத்து நின்று விட்டார். சோதனைகளை சாதனைகளாக்கி கட்சியை இராணுவ கட்டுக்கோப்பில் வைத்து அம்மாவின் ஆட்சியை நியாயமாகவும் மக்களுக்காகவும் நடத்தி காட்டிக் கொண்டிருப்பவர். புரட்சி தலைவி பிறந்த நாளில் வரும் 2026 தேர்தலில் வெற்றியை கைப்பற்றி அதை அவருக்கு காணிக்கையாக்க அதிமுக தொண்டர்களை தற்போது வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இந்த தருணத்தில் புரட்சி தலைவி சொன்னதைப் போலவே அவரின் சபதத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தான் தங்களுக்கு இருக்கும் ஒரே நம்பிக்கை என்று உறுதியோடு இருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள். நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணை ஆசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.